வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ரோஸ் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது 5 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் சர்பத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜா விதை ஊற வச்சிடலாம். அதுக்கு சப்ஜா விதைகள் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது மளிகை கடை, நாட்டு மருந்து கடை, சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊறி வந்துடும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, குளிர்ச்சி தரக்கூடியது. அடுத்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட ரோஸ் சிரப் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரோஸ் சிரப்லேயே இனிப்பு இருக்கும், அதனால சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட ஐஸ் வாட்டர் அல்லது சோடா சேர்த்துக்கலாம். நான் ஐஸ் வாட்டர் தான் சேர்த்துக்கிறேன். ரோஸ் சிரப் வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாங்க. இது சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அடுத்து இது கூட லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரோஸ் சிரப் ஆர்கானிக்காக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ரோஸ் சர்பத் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், குவிக்காகவும் பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.